Good morning friends, welcome to our அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலே உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நோட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை பெயர், கல்யாணமானவங்களாக இருந்தாங்க உங்கள் கணவர் பெயர் எழுதிக்கோங்க, அல்லது பாதுகாவலர் பெயர் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணாங்கிற டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய முகவரி நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர், ஆதார் எண் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தொகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து நீங்கள் என்ன மதம், என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை விவரம், எதற்காக முன்னுரிமை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணி டேட் போட்டுக்கோங்க, ப்ளேஸ் போட்டு விண்ணப்பதாரரின் கையொப்பம் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் நரிக்குடி விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி 18ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக கூட நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்டிங் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர். டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஆட்களை. ஒரு வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன சுழற்சி விபரம் பார்த்தீங்க அப்படின்னா பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகன் மகள், இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லகுரக வாகனம் ஓட்ட தெரிந்தவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். பொது பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயதுக்கு உட்பட்டவர்களும், எம்பிசி பிசி டிஎன்சி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும், எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசம்பர் 29ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா தெளிவாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.